சிப்பிக்குள் முத்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடிச்ச ஆக்ட்ரஸ் லாவண்யா அவர்கள் சீரியல்லையும் காஸ்டிங் கவுச் இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற விஷயம் சினிமால மட்டும் இல்ல சீரியலும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விஷயத்த ஓபன் அப் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ லாவண்யா அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆக்டிங் மேலே எனக்கு இருந்த பேஷன்னால நான் ஆக்டிங்கை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் ஆக்டிங்க்கு வந்திருந்தேன். சினிமாவில் தான் இந்த கேஸ்டிங் கவுச் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது, சீரியலில் இதெல்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நான் சீரியலில் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் சீரியலில் நான் முதல்ல வாய்ப்பு தேடி போயிட்டு இருக்கும் பொழுது என்கிட்ட நிறைய பேர் உனக்கு இந்த நடிக்க வேணும் அப்படின்னா நீ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது பெரிய ஸ்க்ரீன்ல தான் இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் சின்ன திரையிலையும் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு மீடியாவா வேணாம் அப்படின்ட்டு நான் போயிருந்தேன். பட் நான் இதை விட்டு வெளியில போயிருந்தாலும் என்னதான் எனக்கு நடிப்பு வேணாம் அப்படின்னு நான் வெளியில போயிருந்தாலும் ஒரு சில இடத்துல டேலண்ட்டுக்கு எப்பொழுதுமே சரியான ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சிப்பிக்குள் முத்து அப்படின்ற சீரியல்ல நான் முக்கியமான லீட் ரோல்ல நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல முல்லையா நான் நடிச்சிருந்தேன். எனக்கு இந்த ரெண்டு சீரியலுமே பயங்கரமான ஒரு வரவேற்பை கொடுத்திருந்தாங்க. இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா சம்பாரிச்சு என் குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். சீரியல்ல கேஸ்டிங் கவுச் அப்படின்ற விஷயம் நிறையவே இருந்துகிட்டு இருக்கு. என்னதான் மீட்டு மூவ்மெண்ட் எல்லாத்தாலையும் பயங்கரமா பேசப்பட்டு இருந்து நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்கேன்னு வெளியில ஓப்பனா சொன்னாலும் இன்னமும் இந்த மாதிரி விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். லாவண்யா மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில முக்கியமான ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணிருக்கிறது எல்லாத்தாலையும் பயங்கர ஆச்சரியமா பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய சீரியல்ல நிறைய யங் டேலண்ட்ஸ் உள்ள பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா அவங்க சீரியலுக்குள்ள வந்தாலும் அவங்களோட நடிப்பினால நிறைய ஃபேன்ஸ் அவங்க சம்பாரிச்சுட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கேஸ்டிங் கவுச் அப்படின்ற விஷயத்துல வெளியில வரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.